அவர் பார்த்துட்டு இருக்காரு எல்லாத்தையும். ஐயோ என் சிஷியன் ஆயிட்டே, அவன் இது வரைக்கும் தெரிய என் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டான், இருந்தாலும் போதும் என்னிடத்துல வந்து என் திருவடியில விழுந்துட்டான், நான் தான் அவனுக்கு ஆச்சாரியன், அவன் சிஷியன் வந்துட்டான்னா நம்முடைய முழு வாழ்க்கை பொறுப்பையும் அவரிடத்துல ஒப்படைத்துகிறோம். அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை எந்த இடத்துல காட்டுகிறார்கள். இதுல ராமானுஜர் நூற்றாண்டாதியில அமுதனார் சொல்வார் ஒரு பாசத்துல, ரொம்ப அழகான பாசுரம். அந்த பாசத்தை இங்க சொல்றேன்னு நினைக்கிறேன். அதாவது தேரிய மா ஞானமுடன் திருக்கோளூரில் சித்திரையில் சித்திரனால் ஆதிரினால் வந்துதித்த ஆரியனால் அன்புடனே குருகூர் நம்பிக்கை அனவரத அந்தரங்க அடிமை செய்து மாறனை அல்லால் மற்றும் மறந்தும் தேவு மற்ற அறியேன் என்னும் மதுரகவியேன்னு நம்முடைய மதுரகவியை பற்றி நம்ம வேதாந்த தேசிகன் சொன்ன பாசுரம். அதாவது எவ்வளவுதான் இறைவனுடைய சக்தி இருந்தாலும், இறைவன் என்பவன் நான் ஏதோ பகவானை தப்பா சொல்லல, பகவானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும், அதுதான் நமக்கு முக்கியம். எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உத்தமையாகும் உமக்கே நாம் ஆட்சேபம். அதுல ஒன்றும் தப்பில்லை. நம்ம கோயிலுக்கு போகணும், கோவிலுக்கு பெருக்கணும், கோவிலில் கோலம் போடணும், கோயிலில் விளக்கேற்றணும், இதெல்லாம் நம்ம செய்யணும். இருந்தாலும் கூட இதற்கெல்லாம் மேல ஒரு கைங்கரியம் இருக்கு, அதுதான் ஆச்சாரிய கைங்கரியம். ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் ஆச்சாரிய திருநக்ஷத்திரம். அன்னைக்கு இந்த 2000 பேர் இங்க கூட இந்த தெருவில் இடம் இருக்காது சார், வரலையே. அது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா நிறைய பேர் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி இருக்காங்க. என் சொல்ல தப்பா நினைக்காதீங்க. நிறைய பேர் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி இருக்கா. இவர சுவாமியை நம்ம ஆச்சாரியனா ஏத்துட்டோம். அப்ப ஏத்துன்ற பிறகு நமக்கு ஒரு நிமிஷமாவது அந்த ஆச்சாரியன் பற்றிய உணர்வு நம்ம உள்ளத்துல இருக்கணும். நிறைய பேருக்கு இன்னும் கேட்டீங்கன்னா தனியனே தெரியாது, ஆச்சாரியன் தனியனே தெரியாது. தனியும் தெரியல பரவாயில்ல, பேர் திருநாமம் அது கூட ஏதோ சொன்னாங்க கும்பகோணம் சாமின்னு, அதான் எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, அப்படிதான் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அல்லாது சுவாமியினுடைய திருவடியை நாம் பற்றிட்டோம்னா நம்முடைய அனைத்துக்கும் அவரே காரணம் என்ற அந்த உணர்வு நம் உள்ளத்திலே எழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் அறிய உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எய்தற்கு அரிய மறைகளை ஆயிரம் இன் தமிழா, எய்தற்கு அரிய மறைகளை, அதாவது வேதம் இருக்கிறதே. பெருமாளை பார்க்கணும்னா சாமி சொன்ன மாதிரி வேதம் தெரியணும். வேதம் தெரிஞ்சாதான் பெருமாள்கிட்ட நம்ம போட முடியும். அப்போ அது எய்தற்கு அரிய மறைனாரு. அரிய மறைனா என்ன அர்த்தம்? வேதம் வந்து நம்மளால போய் படிச்சிட முடியாது. நம்ம யாராவது வேதம் படிக்க முடியுமா? நம்ம எல்லாம் சாமானிய மக்கள். அப்ப ரிக்கேஜு சாமவனம் அதர்வண வேதம்னு 4 வேதம் இருக்கு. 4 வேதத்தை நம்மளால படிக்க முடியாது. இது எய்தற்கு அரிய மறை அப்படின்னாரு. அமுதனார் சொன்னாரு எய்தற்கு அரிய மறை. மறை என்பது வேதம். அந்த வேதத்துல எல்லா விஷயமும் பெருமாளை பற்றி சொல்லியிருக்கு. ஆனா அந்த வேதத்தை நம்மளால படிச்சு அதன் மூலமா பெருமாளை நாம போய் அடைஞ்சிடவான்னா அது முடியாது. காரணம், அதுக்கு நிறைய சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. வேதத்தை இந்த இடத்துல தான் சொல்லணும், இப்படிதான் சொல்லணும், இன்னார் தான் சொல்லணும், இன்ன நேரத்துல தான் சொல்லணும், அதுக்கு விதிமுறைகள்லாம் இருக்கு. ஏன்னா வேதத்தை எல்லாரும் சொல்லிவிட முடியாது. ஆண்கள் தான் சொல்லணும், பெண்கள் சொல்லணும், திட்டங்கள் இருக்காது. அப்பேற்பட்ட வேதம், அந்த வேதத்தை நாம சொல்லி பெருமாளை அடைஞ்சிடலாம்னா அது முடியாத காரியம். இன்னொரு மேல போய் சொல்றான், வேதமே இன்னும் பெருமாளை கண்டுபிடிக்கவில்லை, அது அளவிட முடியாததாக. அப்போ அதன் மூலமாகவே வேதமே வேதத்தை அறிய முடியாது இருக்கின்றபடியினாலே அந்த பெருமாளை இந்த வேதத்தை கொண்டு நாம் அடைவோம் என்பது முடியாத காரியமாக இருக்கின்றபடியினாலே அவர் சொல்றார் அமுதனார், எய்தற்கு அரிய மறைகளை ஆயிரம் இன் தமிழாள். எந்த மறையை, எந்த மறையின் மூலமாக எம்பெருமானை நாம் காண முடியும் என்று இருந்தோம், நம்மால் முடியாது என்று உணர்ந்து அந்த மறையை 1000 இன் தமிழால் அப்படின்னார். திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய 1102 பாசுரங்களை, அந்த 4 வேதங்களையும் நமக்கு தமிழ் செய்து கொடுத்தார். செய்த மாறன் நம்ம சுவாமி அதேதான். என்ன பண்ணிருக்கார்? நம்ம எதெல்லாம் புரியலன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதுக்கு அத்தனைக்கும் கிரந்தம் எழுதிட்டார். நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்க இந்த கிரந்தத்தை படிச்சுக்கோ, என் கிரந்தம் இருக்கிறோம்.